முக்கிய திருப்பமாக இருக்கக்கூடியது உத்தரப்பிரதேசத்தில் பாஜக பின்னடைவு சந்தித்திருக்கிறார்கள். பாஜக 22 இடங்களும், இந்தியா கூட்டணி 33 இடங்களில் முன்னிலையை வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். வாரணாசியில் பிரதமர் மோடி பின்னடைவு அப்படிங்கிறது மிகப்பெரிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய கருத்து என்ன மேடம்? நினைச்சிட்டு இருக்காங்க பாஜகவோட கோட்டை, பாஜக அங்க நிறைய செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு. உண்மையில எனக்கு வந்தது என்ன அப்படின்னா, யாதவ் மக்கள் ஆகட்டும், சிறுபான்மையினர் ஆகட்டும், அங்க வந்து சில தொகுதிகள் 50% கூட சிறுபான்மையினர் இருக்காங்க, நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல. அதுவும் இல்லாமல் வசதி இல்லாதவர்கள் வேறவங்க. அப்ப அவங்களுக்கு அடிப்படை வசதிகள் எதுவும் கிடைக்கல. அதை தவிர தலித் மக்கள் அப்படிங்கிறவங்க பெரும்பாலும் மாயாவதி பக்கத்துலதான் இருப்பாங்க. இந்த முறை அவங்க மாயாவதி அவர்களுக்கு ஓட்டு போடாம, இது வந்து மத்திய தேர்தல் என்பதற்காக காங்கிரஸ் ஓட்டு பண்ணும். முக்கியமா காங்கிரஸ் கையில எடுத்த பிரச்சாரம் என்ன அப்படின்னா, ஏன்னா உண்மையான பிரச்சாரமும் கூட, அரசியல் அமைப்பு வந்து பிரச்சனையாகும், அரசியல் அமைப்பை மாற்றி அமைப்பாங்க. ஏன்னா பாஜக 6-7 பேர் வந்து நாங்கள் அரசியல் அமைப்பை மாற்ற போகிறோம், ரிசர்வேஷனை மாற்ற போகிறோம் அப்படிங்கும்போது, அங்க யூபி மக்களை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கர் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு தெய்வத்துக்கு சமானமா மதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால்தான் கன்ஷிராம், மாயாவதி போன்ற தலைவர்கள் வந்து உருவானாங்க. இப்போ அந்த அரசியல் அமைப்பை, அதாவது தங்களுடைய ஒரு பைபிள் மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அவங்க கையில வச்சோன்னு அந்த மக்களுக்கான அதை வந்து காங்கிரஸ் சரியாக கொண்டு போய் சேர்த்ததும் ஒரு காரணம். அகிலேஷ் யாதவும் கொண்டு போய் சேர்த்ததுனால அங்க கண்டிப்பா பாஜகவுக்கு அந்த பழைய ஓட்ட வங்கி இருக்காது, இது இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன் அப்படின்னா 20% தலித் மக்கள், 20% முஸ்லிம் மக்கள், அதை தவிர யாதவ் மக்கள் அப்படின்னு ஒரு கணக்கு ரீதியாகவும் மக்கள் எழுச்சி ரீதியாகவும், மக்கள் எழுச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரியங்கா, ராகுல் காந்தி அவர்களுக்கு வரலாறு காணாத கூட்டம். அந்த கூட்டம் எழுச்சி ரீதியாகவும், நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம் நார்த் இந்தியானா அப்படி இருப்பாங்க, நார்த் இந்தியானா அப்படி இருப்பாங்க, நம்மள மாதிரி விழிப்புணர்வு கிடையாது அப்படின்னு இல்லை. ஆனா அங்கேயும் வந்து பெரும்பாலான ஜாதி ரீதியான ஓட்டுகளால் தான் பிஜேபி, அந்த கணக்கீடுகளால் தான் ஜெயிச்சிருக்கே தவிர்த்து மக்களுடைய நேரடி மன ரீதியாக, உணர்வு ரீதியாக, எழுச்சி ரீதியாக பார்த்தால் இந்தியா கூட்டணி மக்கள் மனதில் ஆழமாக பதிந்து அந்த பிரச்சாரங்கள் எடுப்பட்டதை தான் உத்தரப்பிரதேச வாக்குகள் தெரியுது. ஆனால் ஒரு முக்கிய விஷயம் வந்து, மோடி அவர்கள் ஒரு பெரிய பிரம்மாண்டம், எந்த விதத்தையும் தோற்கடிக்கவே முடியாதவர், காசியில் வந்து அவரை கிட்டையே நெருங்க முடியாது அப்படிங்கிறப்ப காசி தேர்தல்ல நம்மள மனிதரே கிடையாது, நானு பயாலஜிக்கலா பிறக்கல, பயாலஜிக்கலா பொறுக்கல, கடவுள்னே நினைக்கிறாங்க. பூமி ஜெகநாதரே உள்ள கும்பிடக்கூடிய ஒரு கடவுள் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ வாரணாசியில வந்து தேர்தல் நியாயமா நடக்காததுக்கு முதல் சாட்சியா வந்து ஒரு சுயேட்சை வேட்பாளர்களை வந்து உள்ளே விடல. நிறைய பேரோட தேர்தல் இதை வந்து அவங்களோட அப்ளிகேஷனையும் வாங்கிக்கல. அப்படிங்கும்போது தேர்தல் ஆணையம் இவ்வளவு சிக்கல்கள் செய்தும் நம்ம வந்து முன்னணியில நிற்கிறோம் அப்படி என்றால் மக்களுடைய எழுச்சி தான் அப்படிங்கறத வந்து என்னோட வாதம். பெரும்பாலும் மக்களோட எழுச்சி வந்து பீகார்ல இருக்கு, உத்தரப்பிரதேசல இருக்கு, குஜராத்ல இருக்கு. குஜராத்லயும் அந்த ஆன்டி இன்கம்பன்சி வந்துடுச்சு. மத்திய பிரதேசல பழைய அளவுக்கு ஆதரவு கிடையாது, ராஜஸ்தான்ல அந்த ஆதரவு கிடையாது, உத்தரகாண்ட்ல இன்னும் ஆதரவு இருக்கு. நான் உத்தரகாண்ட்ல நேரையே போய் பார்த்திருக்கேன். உத்தரகாண்ட் மக்களை சந்திச்சுட்டு அவங்க எனக்கு சொன்னாங்க, எங்களுக்கு இன்னொரு கட்சிக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா உங்களோட கட்டுமானம், அடிப்படை கட்டுமானம் காங்கிரஸ் அங்க உத்தரகாண்ட்ல வலுவா இல்ல. அப்படி இருக்கும்பொழுது நாங்க எப்படி ஓட்டு போட முடியும், அங்க சரியான கேண்டிடேட்டோ இதுவோ இல்ல அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து உத்தரகாண்ட்ல வந்து எனக்கு நேரடியா வச்சாங்க.